ஹாய் அண்ட் ஹலோ ஃபர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ஒரு சின்ன vlog தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ போயிட்டு நம்ம கரெக்டாக லேப் வாங்கிக்கலாம். இப்போ எனக்கு ஆக்சுவலி இப்போ என்ன ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கிட்ட இப்போ மைக் அடாப்டர் கிடையாது. அதனால் வாய்ஸு ரொம்பவுமே லோவாக தான் கேட்கும். பிகாஸ் அது பார்த்தீங்கன்னா கோப்ரோவோட அது டிஃபால்ட்டாக இருக்கிற மைக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு. ஆக்சுவலி நான் போயா மைக் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ போயா மைக் யூஸ் பண்ணுறப்போ எனக்கு அந்த மைக் அடாப்டர் இப்போ கையில் கிடையாது. ஆக்சுவலி இப்போ நான் பொறுமையாக போயிட்டு இப்படி பேசுகிறேங்கிறப்போ எனக்கு கேட்கும். பட் மற்ற டைம் கேட்குதா என்னன்னு தெரில. சரி, ஓகே, வாங்க போகலாம். இப்போ காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா மழை கொஞ்சம் இல்லாமல் இருக்குது. அதனால் ரோடு ஓகே. இந்த ரோட்டையே நான் ஓகேன்னு சொல்கிறேன்னா அப்போ ரோடு எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. ஸோ இதுவே நான் ஓகே அப்படிங்கிற கணக்கில் தான் வச்சு எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸோ வாங்க பார்ப்போம். ஆக்சுவலி இதில் உங்களுக்கு எப்படி வாய்ஸ் கிளியராக கேட்குதா என்னன்னு தெரில. நான் இது வரைக்கும் இப்படி யூஸ் பண்ணதும் இல்லை. இப்போ இல்லாதனால இப்போ அர்ஜென்ட்டுக்கு வேறு வழி இல்லாமல் இப்போ நான் இப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுதான் இப்போ எனக்கு பிரச்சனையே. ஆக்சுவலி யூஸ் பண்ண முடியுமா முடியாதா சத்தியமாக தெரியல. வாய்ஸ் கேட்குதானே, வாய்ஸ் கேட்கல அப்படிங்கிறப்போ நான் வேறு ஏதாச்சும் ஆல்டர்னேட்டிவாக பண்ணி தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன். பார்ப்போம். அங்கே சொன்னேன் இல்லைங்களா, ரோடு ஓகேவாக தான் இருக்குதுன்னு. பாருங்கள், R310 ஆஃப் ரோடு வெஹிக்கலாகவும் ஓட்டலாம். அப்படியும் பார்த்துக்கோங்க. நம்ம ஊரில் இருக்கிற எல்லா ரோட்லேயும் ஓடுதுங்க இந்த வண்டி. ஆனால் சத்தியமாக வண்டியெல்லாம் ஓட்ட முடியல. சீக்கிரம் பேக் பெயின் வருது, அதுதான் பிரச்சனை. நான் கொஞ்ச நாள் எனக்கு ஃபஸ்ட்டுருந்தே பேக் பெயின் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டுருந்து என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ ஏன்னா அவங்கள்ட்ட நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த வீடியோஸ் எல்லாம் நான் டிலீட் பண்ணிட்டேன். பட்டு அது கொஞ்சம் நான் கம்மி பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் இப்போ பார்க்குறப்போ எனக்கு மறுபடியும் இந்த பேக் பெயின் எல்லாம் எக்ஸ்ட்ரா வருதுங்க. போட்டு வந்துட்டு இருக்கேன். ரோடை பாருங்க, ரோடை பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கெல்லாம் மழை இல்லாமல் இருக்கு, அதனால இந்த நிலைமை. சப்போஸ் மழை பேஞ்சுது அப்படின்னா இந்த ரோட்லலாம் சத்தியமாக வர முடியாது. நான் காலையில் காலேஜ் போகிறதுக்கு நான் படுற அவஸ்தை இருக்கு. நான் மேக்சிமம் இந்த ரோடை யூஸ் பண்ணவே மாட்டேன். இதுக்காக நான் 4 கிலோமீட்டர் சுற்றிட்டு போகிறேன். இந்த ரோடு யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும். நிலைமை அப்படி இருக்கு, வேற எதுவும் பண்ண முடியாது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா தெரியும், ஆவரேஜ் மைலேஜ் பார்த்தீங்களா, வெறும் 19 தருதுங்க இந்த ரோட்டில் ஓட்டுறப்போ மைலேஜ். அதுதான் எனக்கு இப்போ பிரச்சனையே. ஏன்னா மேக்ஸிமம் நான் காலேஜ் போயிட்டு வரப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 25, 28 இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே எனக்கு தரும் மைலேஜ். பட் இப்போ பார்த்தோன்னா இந்த ரோட்டில் ஓட்டுறப்போ கம்மியாக தருது. இதனாலேயே நான் 4 கிலோமீட்டர் பரவாயில்ல எக்ஸ்ட்ரா போனாலும் போகுது அப்படின்னு சொல்லி அப்படி சுற்றிட்டு வரேன். அண்ட் தென் மேக்ஸிமம் நான் பார்த்தீங்கன்னா இந்த பைக்குக்கு நார்மல் பெட்ரோல் யூஸ் பண்ண மாட்டேன், ஸ்பீடு தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்படி இருக்கிறப்பவும் எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது. இப்போது ஸ்ட்ரைட்டாக போயிட்டு முத்துசிவான்னு ஒருத்தர் இருக்கான் பையன், அவனை நம்ம எம்எஸ்ன்னு தான் கூப்பிடுவோம். ஸோ அவனையும் விலாகில் காட்டுறான். அவனுக்கு வந்தனால டேய் நானும் விலாகில் வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ அவனையும் இன்னைக்கு விலாகில் காட்டிடுவாங்க. ஆனால் நம்ம இப்படி ஓட்டுறப்போவும் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சந்து குண்டுலையே தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். நீங்கள் பாருங்கள், எல்லாம் R15 தான். R15 எடுத்தவனுங்க எல்லாம் வித்துடுறாங்க. ஆனால் யாருமே வச்சு யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் ரீல்ஸ் போடுறப்போ ரீல்ஸில் மட்டும் பார்க்கணும் R15 அப்படி இப்படிங்கிறாங்க. பட் R15 எடுத்து ஓட்டுறவனுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த வழி தெரியுது. வண்டி எடுத்து ஓட்டுறாங்க, ஒரு 4-5 மாதத்தில் வண்டி வித்துடுறாங்க. மேக்ஸிமம் அப்படி தான் இருக்குது.
நான் பர்சனலாகவும் சொல்கிறேனே. ஸோ R15ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பைக். அந்த ஒரு இன்ஜின் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் அதில் ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, அதை யூஸ் பண்ணுறவங்க தான், அதோட யூசர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பைக் அப்படி இப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஹைப் ஏற்றுறாங்க. பட் வெஹிக்கல் அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது, அவ்வளோதான். அவங்க ஹைப் பண்ணுற அளவுக்கு ஒர்த் இல்லைன்னு நான் சொல்கிறேன், வெஹிக்கிள் ஒர்த். பட் அவங்க கொடுக்குற ஷோரூம்லேருந்து அந்த வண்டி வர ப்ரைஸுக்கு ஒர்த்து கிடையாது. அண்ட் இவங்க தர ஹைப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைக் ஒர்த்து கிடையாதுங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். மற்றபடி அந்த பைக் அந்த ஒரு 150cc செக்மெண்ட்டில் தட்ஸ் வெரி பிக்கஸ்ட் பைக். ஸோ இதெல்லாம் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணனால சொல்கிறேன், எதுவுமே நான் சும்மாலாம் சொல்ல மாட்டேன். பிகாஸ் நம்ம வந்து A2Dயோட சோல்ஜர்னு வச்சுக்கலாமே. A2D மாதிரி தான், எதாக இருந்தாலும் நம்ம R&D பண்ணி தான் சொல்லுவோம். நான் பர்சனலாக யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் இந்த ரிவ்யூ தரேன். இல்லாட்டி நான் ரிவ்யூ தர மாட்டேன். இந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக ஒரு ப்ராடக்ட் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் ரிவ்யூ தர மாட்டேன். ஸோ இது ஒரு சின்ன விஷயம். நான் A2Dயை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தனால இன்னைக்கு எனக்கு கிடச்சிருக்கிற ஒரு சின்ன விஷயம் இதுதான். ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். நான் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே R&D பண்ணாமல் அந்த விஷயத்துக்கான நல்லதோ கெட்டதோ எதாக இருந்தாலும் சொல்லக்கூடாது. அந்த ஸ்பான்சராகவே இருந்தாலும் அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லணும். அதை நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம A2D நந்தா ப்ரோட்டுக்கு இருந்து கற்றுக்கிறேன். ஓகே சரி, அவர் இப்போ வீடியோஸ் பார்த்தாருன்னா அப்புறம் உருட்டு மூவிஸ்ன்னு ரிலீஸ் பண்ணிடுவார். ஆக்சுவலி இதுக்கு உருட்டு மூவிஸ்ன்னு சொல்லிட்டு எதுவும் வரதுக்கு சொல்ல மாட்டார். பட் அவர் வந்து எப்படி அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, எதாக இருந்தாலுமே கரெக்டான விஷயமா இருக்கணும், அவ்வளோதான். கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஒர்த்தாக இருக்கணும், அந்த லெவலில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் யோசிப்பார். அது எல்லாமே வந்து அவர்கிட்டருந்து பழகினா தான். ரொம்ப டாபிக் மாதிரி போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்தாச்சு, எம்எஸ்ஸை கூப்பிட்டுப்போம். ஸோ நேராக தெரியுது நம்ம எம்எஸோட வீடு. இவர் கார் நடிச்சா வர மாட்டார். வா ப்ரோ, பிளாக்ல கவர் ஆகும், வா வா. ஆமாம் ஆமாம் வா, சொல்லிகிட்டே இருந்தியே. ஸோ இப்போ வருவாங்க, பார்ப்போம். இங்கே பாருங்க, கரெக்டாக அந்த ரோட்டில் வந்து வண்டியோட கண்டிஷன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அது கூட பிரச்சனை இல்லை. இந்த டெயில் லேம்பெல்லாம் பாருங்களேன், ஃபுல்லாக இதாகி கிடக்குது. ஆனால் அந்த ரோட்டில் ஓட்டிகிட்டு வந்து வண்டியெல்லாம் இப்படி பார்க்குறப்போ நமக்கு மனசே இல்லைங்க, ஒரு மாதிரி இருக்குதுங்க இதை பார்க்க. வந்துட்டாரே தலைவர், வந்துட்டாரே. ரொம்ப நாளாக vlogல வரணும். நீயே ஒரு ஹாய் சொல்லிடு. வணக்கம். இவர் வந்துட்டு தமிழ் வணக்கம்னு தான் சொல்லுவார். டே போகுதுண்டா இந்த அனிமி தொல்லை தாங்க முடியல. ஸோ இவனும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷோரூமெல்லாம் போகிறப்போ நானும் vlogல வரேன் அப்படின்னாலாம் சொல்லிகிட்டு இருப்பான். ஸோ இன்னைக்கு vlogல கூப்பிட்டுட்டு வந்துட்டேன், பார்ப்போம். இந்த பேக் மட்டும் வந்துட்டான். பின்னாடி இருக்கிறவன் சேர் அடிச்சு எம்எஸ் கதர்றான். டேய் சேர் அடிக்காது. ஓட்டுறதோ கஷ்டமான விஷயம் தான். இப்போ பார்த்தீங்களா சொல்லலாம், லெஃப்ட்டும் இல்லை ரைட்டும் இல்லை, நான் போகிறது தான் ரோடு. ஏதாச்சும் ஒரு சைடு போனால் ஒரு சைடு ஆளுங்க போவாங்க, அது கண்டுக்கிறதே இல்லை. அவங்க என்ன பண்ணுறது? நம்ம அவங்களுக்கு நின்று பேசினா அந்த பப்ளிக்கு கூடுறப்ப என்ன தெரியுமா சொல்கிறானுங்க, தம்பி நீ வந்தது தான்ப்பா தப்பு அப்படின்ட்டுருவானுங்க. பெரிய வண்டியை பார்த்துட்டாலே இது ஒன்று இருக்குதுங்க. பெரிய வண்டியை பார்த்தா தம்பி நீங்கள் அப்படி தான்ப்பா ஓட்டுறீங்க அப்படின்றாங்க. ஆக்சுவலி நானும் இன்னைக்கு எல்லாத்துக்கும் காலேஜ் லீவ் தானே, மொஹரம். ஆமாம், வண்டி பேட்டரி வண்டியெல்லாம் தாங்காது, கம்முன்னு போகணும். இந்த பேட்டரி வண்டியை பார்த்தாலே நடு ரோட்டில் வச்சு கொளுத்தி விட்டுருந்தோங்க, அந்த அளவுக்கு வருது. இவனுக்கு சொல்கிறத பார்க்கணும், அப்படி இருக்குது பேட்டரியில் இவ்வளோ இருக்குது, இது உன் வண்டியில் இருக்குமா அது இருக்குமா அப்படி இப்படிங்கிறானுங்க. அதே நான் கேட்குறேன், ஓ வண்டியில் இது இருக்குமா? சிம்பிளாக கேட்டேன். இவனுங்க இருக்குங்குவானுங்க. எப்படி தெரியுங்களா? ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க. ஸ்பீக்கர் வச்சுட்டு இப்போ ஏதோ ஒரு பைக்கில் பார்த்தேன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி வந்து ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து ஷோரூம்லேயே வருது. அவங்களுக்கு எந்த வண்டி சவுண்டு வேணுமோ அந்த வண்டி சவுண்டு வச்சுக்கலாமாம்மா. சவுண்டு வச்சு அவங்க ஓட்டுறப்போ அதே மாதிரி சவுண்டு தர மாதிரி. எதுக்கு அது? காலேஜ் அங்கேருந்து இவ்வளோ ரோடு இந்த மாதிரி இடத்தையெல்லாம் தாண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் காலேஜுக்கு வருது.
ஞாபகம் வருது அப்படின்னாலும் சொல்ல மாட்டேன். தினம் வந்துட்டு போகிற இடம் தான். உடனே எல்லாம் ஞாபகம் வருது அப்படின்னாலும் சொல்லி ஆல்ரெடி ஒரு 10 வீடியோ தூக்க வச்சுட்டாடுங்க பாட்டு பாடி. இனிமேல் பாட்டு பாடுறதா இல்லை. ஆனால் வாய் கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குதுங்க. நடுவில் பாடி விட்டுறேன். அதுக்கப்புறம் உட்காந்து எடிட்டிங்கில் உட்காந்து கட் பண்ணி தூக்க வேண்டியதாக இருக்குது. நடுவில் பாடி விட்டுறேன். அது வேற ஒரு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது எனக்கு. அதுவும் இல்லாமல் பல இடத்துல டைலாக்ஸ் வேறு யூஸ் பண்ணிடுறேன். எவனை ஸ்கூலுக்கு வந்தானா சட்டியில் ஏதாவது சினிமா டைலாக் வச்சு காய்ச்சி விட்டுறானா அது எல்லாத்துக்கும் எனக்கு கிளைம் விழுந்துருது. கிளைம் விழுந்துச்சுன்னா நமக்கு யூஸும் இல்லை ஒன்றும் இல்லை. அதனால் அந்த வீடியோவும் இருக்கிறது. ஆக்சுவலி அது என்னமோ பண்ணுவாங்க, அது எனக்கு சரியாக தெரில. நான் அவ்வளோ பெரிய யூடியூபரும் கிடையாது. பார்த்துப்போம். ஒரு பேட்டரி வேணும். ஸோ பொம்மைகள்லாம் வீட்லேயே வச்சு விளையாட வேண்டியதுதான். அப்படிதாங்க சொல்ல தோணுது. பொம்மையெல்லாம் வீட்லேயே வச்சு விளையாட்டுக்க வேண்டியதாரு. எதுக்கு ரோட்டுக்கு கொண்டு வராங்க? அதே மாதிரி ஃபீல் ஆகுதுங்க எனக்கு. ரைட்டு வந்தாச்சுங்க. அதாவது நம்ம ரிஷி வீட்டுக்கு வந்தாச்சு. அதாவது அவனை என்ன சொல்லுவோம் தெரியுமா? கோரம். அவனை வந்து கோரம் தான் சொல்லுவோம். ஆக்சுவலி அந்த கோரமுக்கான அர்த்தம் வேற. அதை சொல்ல முடியாதுங்க பிளாக்ல. பிகாஸ் அந்த மீனிங்கை நாங்கள் சொல்ல முடியாத ஒரு நிலைமை. அதை சொன்னோன்னா அப்புறம் வேணாம், நம்ம அல்காரிதம் மீறுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து ஸ்ட்ரைக் தந்துடுவானுங்க, இல்லை சேனலை பேன் பண்ணிடுவானுங்க. ஆக்சுவலி இது யாராச்சும் ஹியூமன்ஸ் உட்காந்து பார்த்து சொன்னால் கூட பரவாயில்ல, அவங்கள்ட்ட ஏதாவது சொல்லலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாட்டு. அதாவது எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு நம்மளால் எதுவும் பண்ண முடியல. ஸோ வந்தாச்சுங்க ரிஷி வீட்டுக்கு. அவ்வளோதான். ஸோ இங்கேருந்து மேலே போயிட்டு நம்ம லேப்பை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவன்கிட்ட வந்துருந்தீங்கன்னா சரி நம்ம சொல்லி தர. சரி, லெஃப்ட் தீ பிடிச்சிருமாமா எப்படி இருக்கும்? எது லெஃப்ட் தீ பிடிச்சிருமாமா எப்படி இருக்கும்? உனக்கு மட்டும் எங்கேருந்து வேணா இப்படி எல்லாம் யோசிக்க தோணுது தம்பி? ஏன்னா அதை கொடுக்கணும், சும்மா நிக்க கூடாது. என்ன பண்றியோ நீ தான் ஓபன் பண்ண. உனக்கு தீ பிடிக்கிறதுலயே இருக்குடா உனக்கு. நானும் வந்து சரி கொடுத்துட்டா என்னடா இனி லிஃப்ட் ஏறாம இருக்குதுன்னு பாக்குறேன். 3rd ஃப்ளோர் தானா? ஆமா. சரி ஓகே, இதோட vlog கட் பண்றேன். இதுக்கு மேல எல்லாம் பர்சனல்.